வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 ஜுவாலஜி தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. நமக்கு 12th ஜுவாலஜி தமிழ் மீடியம் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 பொறுத்த வரைக்கும் 70 மார்க் டெஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் ஒரு 15 கொடுத்துருக்காங்க. இந்த 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஷின் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக புக் பேக்லேருந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். மெயினாக அதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா படிச்சுக்கோங்க. 24 கம்பல்சரி. 6×12 பாலின பெருக்கத்தின் முறையில் உருவாக்கப்படும் எண் பிரதி என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி பனிக்குடை துளைப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பால் சார்ந்த பண்புகளின் மரபு கடத்தல் பெண்களை விட ஆண்களில் அதிகம் காணப்படுகிறது. முதன்மை இலை மற்றும் பின்தாங்கும் இலை வேறுபடுத்து. அதே மாதிரி முதுமரபு உறுப்பு மீட்சி என்றால் என்ன, உதாரணம் கூட. ஒரு நோயாளி காய்ச்சல் மற்றும் குளிருடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். மீரோசைட்டுகள் அவர் ரத்தத்தில் காணப்பட்டது. உன்னுடைய கண்டறிதல் என்ன. அதே மாதிரி கீழே வந்து 6×3 18. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்கு 33 கம்பல்சரி. கீழ்கண்ட வேறுபாடு. அமீபாவின் இருசம பிளவு முறை மற்றும் பிளாஸ்மோடியத்தின் பிளவு முறை. பள்ளி மற்றும் பீனோரியாவில் காணப்படும் இழப்பு மீட்டல். மனிதனின் விந்து செல் உருவாக்கம் செயல்முறையின்படி நிலைகளை படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். நெக்ஸ்ட் குரோமோசோம் பிறழ்ச்சிகளால் ஏற்படும் டவுன் சிண்ட்ரோம் மற்றும் டர்னர் சிண்ட்ரோமின் பண்புகள். மரபணு குறியீடுகளின் பண்புகள் 3 எழுதுக. நெக்ஸ்ட் வந்து லமார்க்கின் பெறப்பட்ட பண்பு தவறென நிரூபித்தவர் எவ்வாறு நிரூபித்தார். பன்றி காய்ச்சல் எந்த ஆண்டு தொற்றாக நோயாக அங்கீகரிக்கப்பட்டது. பன்றி காய்ச்சலுக்கான நோய் காரணிகளும் அதற்கான அறிகுறிகள் படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஎன்ஏ ரேகை அச்சிடுதல் பயன்பாடுகள் 3 தருக, ரொம்ப முக்கியம். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருந்தால் 5 மார்க்கு. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கொஸ்டின் எடுப்பாங்க. பெண் இனச்சல் நேரடியாக வளர்ச்சி அடைந்து சேயாக மாறும் நிகழ்வு பெயரை பல்வேறு வகைகளை உதாரணத்துடன் விளக்குக. பெண்களில் நிகழும் பல்வேறு மாதவிடாய் கோளாறுகளை தொகுத்துள்ளது. வைரஸால் ஏற்படும் பால்வினை நோய்களையும் அவற்றின் அறிகுறிகளையும் அட்டவணைப்படுத்துக. அடுத்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தோட பயன்பாடுகள் ரொம்ப முக்கியம். மனித இனத்தை மேம்படுத்துவதாக மரபியல் விதியினை பயன்படுத்துவது இன மேம்பாட்டியல் எனப்படும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இன்டைரக்டாக கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்பு. நவீன உருவாக்க கோட்பாட்டின்படி கரிம பரிமண நிகழ்வுக்கு காரணமான 5 அடிப்படை. போதை மருந்துகள் மற்றும் மது குடிப்பதிலிருந்து ஒருவரை தடுப்பும் முறையில் சாத்தியமாக கூடியதே ஆகும். போதை மருந்து மற்றும் மதுவை வரையின்றி பயன்படுத்துவதை தடுக்க உதவும் வழிமுறைகள். இம்யூனோகுளோபுலின் எதிர்பொருட்கள் அதன் வகைகளை எழுதுக. அது கீழே இம்யூனோகுளோபுலினுடைய அடிப்படை அமைப்பை படத்துடன் விவரி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.